இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே கலங்க வேண்டாம் கலக்கம் வேண்டாம் துணை நான் இருப்பேன் என்றீர் நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வே எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே வருத்த நேரத்தில் நான் போகும் பாதையில் இருளும் சூழ்ந்த பயண வேளையில் அன்பால் என்னை அணைத்திட்டீர் தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழனாய் மாறி தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழராய் மாறி நின்றீர் கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பே எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே சுற்றம் பழித்த சமயத்தில் தாயை போல அணைத்தீரே புயலும் வீசிய பணியின் வாழ்வினில் புகலிடம் தந்து தாங்கினீர் கண்ணீரை துடைத்தீரே கண்மணியாய்க் கொண்டீரே கண்ணீரை துடைத்தீரே கண்மணியாய்க் கொண்டீரே கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன் எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே
வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றீர். நான் மறவாயிதய நன்றியோடு உமையை பின்தொடர்வேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்லச் செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு எவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்லச் செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை 99 விழுக்காடுகளும் இந்த இறைபணி ஆற்றுகிற பொதுநலவாதிகளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான். சொந்த வீட்டிலும் கூட சொந்தக்காரர்கள், சகோதர சகோதரிகள் இந்த பொதுநல பணியாளர்களை மதிப்பதில்லை. அது இன்டென்ஷனலாகவே அப்படி செய்கிறது அல்ல. ஆனால் நம்ம பிள்ளை தானே, நம்ம பையன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே என்று அவருடைய திறமைகளையே முற்றிலுமாக உதாசீனப்படுத்தி அவர்கள் அந்த வீட்டிலும் கூட நல்லது செய்யாமல் இவர்கள் ஆக்கிவிடுவார்கள். இது பொதுவாகவே இன்று நடக்கக்கூடிய காரியம்தான். சில வேளைகளில் ஒருவருக்கு தம் சொந்த வீட்டில் கூட மதிப்பு இவ்வாறு இருப்பதில்லை. பெற்றோரும் உடன் பிறந்தோரும் ஒருவரின் கனவுகளை, ஆர்வங்களை, ஆற்றல்களை புரிந்து கொள்ளாமல் ஏளனம் செய்வதையும் ஊக்கப்படுத்தாமல் குறை கூறி சோர்வடைய செய்வதையும் பார்த்திருக்கிறோம். சகோதர சகோதரருக்குள்ளேயே வளர்ச்சியை காணும்போது மகிழ்ச்சியை அடையாமல் பொறாமைப்படுகிற சகோதரர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை நமக்கே கூட அப்படி நடந்திருக்கலாம். யோசித்து பார்த்தால் தெரியும். இறைமகன் இயேசுவின் வாழ்விலும் இந்த அனுபவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு வியப்பை தருகிறது, ஆறுதலும் தருகிறது. இயேசுவுக்கே இந்த கதி என்றால் நமக்கு எந்த கதியோ என்ற ஒரு ஆறுதல். இந்த இறை வார்த்தை இதனை மாற்றி அமைக்க அறையுகோல் விடுக்கிறது. நமது வீட்டிலே, சொந்தத்திலே நம்மோடு வாழுகிற சொந்தங்களை பற்றி சிறிது சிந்தித்து முதலில் அவர்களை ஏற்கவும், மதிக்கவும், பாதுகாப்பளிக்கவும் கற்றுக்கொள்வோம். தம் சொந்த இல்லத்தில் உள்ளோரை அன்பு செய்யவும், மதிக்கவும் இன்று நாம் உறுதி ஏற்க வேண்டியிருக்கிறது. உங்களது உற்சாகத்தால் உங்களது ஊர்க்காரர்களும் உயிரட்டுமே என்ற எண்ணம் நம்மிலே வரட்டும். சொந்தங்களை தவிர்த்து ஒரு ஊர் என்று பார்த்தால் அங்கேயும் இப்படித்தான். சொந்த ஊரில் நியாயம் பேச முடியாது. பேச ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு மகந்தானே, இவனுக்கு மகந்தானே என்று ஓரம் கட்டி விடுவார்கள். இல்லை, சொந்த ஊர்லேயே குழப்புறவங்களும் உண்டு. அது வேற விஷயம். ஒரே ஊரில் வாழுகிற மனிதர்கள் தங்கள் ஊர்க்காரரின் வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. பெரும்பாலும் பொறாமைத்தான் பொங்கி வருகிறது. இப்படி இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் வளர்ச்சியை காண்பதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மொத்த ஊரிலும் வளர்ச்சி என்பது இல்லாமல் போகிறது. பல நல்ல காரியங்கள் நடக்காமலே போகிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணம்தான் இன்றைய இறை வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச்சிறந்த திறமையுடன் மறைநூலை எடுத்துரைத்த போது அவர்கள் தன் சொந்த ஊர்க்காரன் தானே என்று அலட்சியமாக இருந்ததால் இயேசு தன்னுடைய ஆற்றலை அங்கு வெளிப்படுத்த ஆசைப்படவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவின் திறமை அங்கே வெளிப்படுத்தப்படவும் இல்லை. ஆகவே அந்த ஊரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே தடை ஏற்படுகிறது.
நம் ஊர்க்காரன் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். நம் சொந்த குடும்பக்காரன் என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். வெறித்தனம் அல்ல, இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு உணர்வு. ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், துணை புரிய வேண்டும், ஒருவரை ஒருவர் மனதார வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், மிக அதிகமாகவே உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் ஒரே ஊரில் வசிக்கிறோம். ஒருவர் ஒருவரை பாராட்டினால் ஒவ்வொருவரின் திறமைகள் வளர்கிறது, அற்புதங்கள் அதிகம் நடக்கிறது, ஊர் ஒற்றுமை யாரும் அசைக்க முடியாமல் போகிறது, ஊரே வளர்கிறது, ஊரே மகிழ்ச்சி அடைகிறது. பாருங்கள், யோசித்து பார்ப்போம். என் ஊர்க்காரன் என்ற பாசம் எனக்கு உண்டா? அல்லது நான் வளர்ந்தவுடன், வளர்ச்சியானதுடன் ஒதுங்கி போய்விடுகிறேனா? அல்லது ஊர்க்காரர்களே ஒரு ஆளுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களை ஒதுக்கி விடுகிறதா? ஒரு ஊர்க்காரனுக்கு உதவி செய்கிறேனோ அல்லது கெடுதல் செய்கிறேனோ என்று நமக்குள்ளே நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பப்படி வாழ்ந்த ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றுகிறோம். உமது சொந்த ஊரினர், உறவினர் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மறுத்த நிகழ்வு எங்கள் கண்களை திறப்பதாக. எங்களது சொந்தங்கள், உறவுகளை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும், பாராட்டி மதிக்கவும், மகிழவும், அன்பு செய்யவும், ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா.
என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம் என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. Mapagari sari sariga, mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிரா
இரக்கமாக எமை காக்கும் இயேசு இதயமே, 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 இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, 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 இயேசு இதயமே. இதயமே, இதயமே, இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே, இதயமே, இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.